கடலூர் மாவட்டம் கடலூர் அருகே ஆபத்தானபுரத்தில் பச்சைவழியம்மன் கோவில் அமைந்துள்ளது. இதை பரம்பரை தர்மதாத்தா என்ற முறையில் சிலர் நிறைவேற்றி வந்த நிலையில் சில மாதங்களுக்கு முன்பு இந்த கோவில் அதிக அளவில் முறைகேடு நடைபெறுவதாக அந்த புகாரை அடுத்து அறநிலையத்துறை அதிகாரிகள் இந்த கோவிலை கைப்பற்றி வந்தாங்க. அப்பொழுது இதேபோல் ஒரு ஏற்பட்ட நிலையில அறநிலையத்துறை அதிகாரிகள் அந்த நிர்வாகத்திற்கு 10 நாட்கள் அவகாசம் கொடுத்தாங்க. இந்த 10 நாட்கள்ல அந்த கோவிலை சார்ந்தவர்கள் போய் நீதிமன்றத்தில் தடை உத்தரவு பெற்றாங்க. அதனைத் தொடர்ந்து இந்த வழக்கு நீதிமன்றத்தில் நடைபெற்று வரும் நிலையில 2 நாட்களுக்கு முன்பு பச்சை வாழியம்மன் கோவிலை இந்து சமய அறநிலையத்துறையினை கைப்பற்றுவதற்கு எந்த தடையும் இல்லை என நீதிமன்றம் தெரிவித்ததை தொடர்ந்து இன்று அறநிலையத்துறை அதிகாரிகள் அந்த கோவிலை கைப்பற்ற வந்தபோது இந்த கோவிலை நிர்வாகம் செய்து வந்தவர்கள் கோவிலை பூட்டிவிட்டு அந்த கோவிலில் அமர்ந்திருந்தார்கள். அவர்களிடம் அறநிலையத்துறை அதிகாரிகள் பேச்சுவார்த்தையில் ஏற்பட்ட போது அவர்கள் கையகப்படுத்துவதற்கு அனுமதிக்கவில்லை. இதன் காரணமாக அறநிலையத்துறை அதிகாரிகளுக்கும் இந்த காவலர்கள் மற்றும் சேர்த்து ஒரு கடுமையான வாக்குவாதம் ஏற்பட்டது. இந்த வாக்குவாதம் தரமுழுக்க மாறிய நிலையில் குண்டுகட்டாக தூக்கி போலீசார் கைது செஞ்சாங்க. அதன் பிறகு மாவட்ட காவல்துறை தற்போது பேச்சுவார்த்தை நடைபெற்றது. அந்த பேச்சுவார்த்தையில நீதிமன்ற உத்தரவுப்படி அறநிலையத்துறை அதிகாரிகள் வந்திருக்கிறார்கள். உங்களுக்கு ஆட்சேபனை இருந்தால் நீங்கள் நீதிமன்றத்தை அணுகி தடை உத்தரவு பெற வேண்டுமே தவிர இது போன்ற ஒரு சம்பவங்களில் ஈடுபடக்கூடாது என்ற முறையில் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டிருக்காரு. பேச்சுவார்த்தை தொடர்ந்து நடந்துட்டு இருக்கு. பதட்டமான சூழ்நிலை இருக்கிறதால ஏராளமான போலீசார் பச்சைவாழியம்மன் கோயிலில் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருக்காங்க.